ஸோ இன்னைக்கு டெய்லி சேலஞ்ச் ப்ராப்ளம் என்னன்னா டப்புள் வித் சேம் ப்ராடக்ட். இது வந்துட்டு மீடியம் ஈஸி டிஃபிகல்ட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு போல். இப்போ மீடியம் டிஃபிகல்ட்டியில் வந்துருக்காங்க. என்னன்னு பார்ப்போமா. given an array of distinct positive elements integers, return the number of tuples a b c d such that a into b equal to c into d, where a b c elements of nums and a not equal to b and not equal to c and not equal to d. ஓகே, 4 நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த 2 நம்பரோட ப்ராடக்ட் வந்து இன்னொரு 2 நம்பரோட ப்ராடக்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா எத்தனை அப்படி இருக்குன்ட்டு கவுண்ட் வேணும். ஓகே, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. 2 3 4 6. 2 into 3 6, 4 6 or 24. அப்படி இது இல்லை. 2 into 6 12, 4 into 3 12. ஓகே, இந்த 2 நம்பரும் 3 4 மல்டிபிள் பண்ணால் 12 வருது. அதே மாதிரி 2 6 மல்டிபிள் பண்ணால் 12 வருது. ஸோ இதுதான் அந்த 4 நம்பர். 4மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எத்தனை இதுன்னு பார்ப்போமா. 2 6 3 4. 2 6 are 12, 3 4 are 12. அதுவே 2 6 4 3. ஓ ஓகே ஓகே. அந்த என்ன காம்புடேஷன் பெர்முடேஷன் மாதிரி போட்டு ஒரு சக்ஸஸ் வந்துருச்சுன்னா 4 நம்பரை வச்சு அதுலேருந்து 8 இது எடுக்கலாம். 8 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் எடுக்கலாம். ஸோ நமக்கு கவுண்ட் வந்துட்டு ஒரு கவுண்ட் எடுத்துட்டோம்னாலே போதும். இந்த மாதிரி 1 ஃபைன் பண்ணால் 8. ஸோ அப்போ 2 ஃபைன் பண்ணால் 16. அது 2 இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போமா. இங்கே வந்துட்டு 2 into 5 10. அதே மாதிரி 1 into 10 10. இது ஒன்றா. அப்புறம் இன்னொன்று இதே மாதிரி சால்வ் ஆகணும். அதனால தான் இங்கே 16 வந்திருக்கு. 10 into 2 20. 5 into 4 20. இது 2 காம்பினேஷன். இதை 2 காம்பினேஷன் வச்சு ஒரு காம்பினேஷனுக்கு 8ங்கனால 2க்கு 16 வருது. ஓகே, இப்போ int count equal to 0. எப்படி போடலாம். முதல்ல அப்ரோச் தெரியாமல் கோடே எழுதக்கூடாது. பட் ஆனால் எனக்கு கோடு எழுதுறது தான் அப்ரோச்சே வரும். இட்ஸ் நாட் த குட் வே ஆஃப் கோடிங். இப்படி கோடு எழுதக்கூடாது. ஆமாம், எனக்கு இப்படி தான் எழுத வரும். கரெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் எல்லோரும். வேறு கவுண்ட் வந்துட்டு 0ன்னு வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நான் ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ 2 3 4 6 2 எடுத்து மற்ற எல்லாத்து கூடயும் செக் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ நான் 3 எடுத்து ஒவ்வொரு கூடயும் செக் பண்ணி ப்ராடக்ட் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டும் நான் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டே வருவேன். அதை கண்டுபிடிச்சி இப்போ ஒரு ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா ஏற்கனவே அந்த எலமெண்ட் ஹேஷ் மேப்பில் இருந்துச்சுன்னு வைங்களேன் அந்த ப்ராடக்ட். அப்போ வந்துட்டு கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். கவுண்ட் இன்க்ரிமெண்ட்டு கடைசியில் ரிட்டர்ன் பண்ணுறப்ப 8ஆல் மல்டிபிள் பண்ணலாம். நான் ஒரு டைம் கோட் எழுதிட்டு ஒர்க் ஆச்சுன்னா என்ன அப்ரோச்சுன்னு ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். integer comma integer hm equal to new hash map of okay hash map எழுதிட்டோமா. for int equal to 0 I less than nums dot length I plus plus for int equal to I plus 1 j less than nums length j plus plus. ஓகே, இப்போ நம்ம இது 2 எடுத்துட்டோமா. இப்போது ட்ராவல்ஸ் பண்ணலாமா. ட்ராவல்ஸ் பண்ணி ப்ராடக்ட் நம்ம எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு 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 நம்ம ப்ராடக்ட்னு சொல்லிட்டு இன்னொரு இது க்ரியேட் பண்ணிக்கலாம். வேரியபிள் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 if hm டாட் கண்டெய்ன்ஸ் கீ ப்ராடக்ட். அதுக்கு ப்ராடக்ட் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு நான் முதல்ல ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் ஈக்குவல் டு nums of I into nums of j
இப்போ 2 நம்பரையும் நான் மல்டிபிள் பண்ணி அதை ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். அது ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஹேஷ் மேப்பில் இருக்குதுன்னா கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். எல்ஸ் hm.port அந்த ப்ராடக்ட்டை போட்டுட்டு அது எத்தனை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரனால கவுண்ட் 1ன்னு வச்சுக்கிறேன். நமக்கு இந்த வேல்யூ வந்துட்டு இப்போ முக்கியமே கிடையாது. ஏன்னா இருக்குதுங்கிற பட்சத்தில் நாம் இங்கே கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் நமக்கு இந்த வேல்யூ எது இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ கவுண்ட் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா எத்தனை கவுண்ட் இருக்கோ அது ஒரு கவுண்ட்டு 8 டைமுக்கு இதாகும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோமா. அதாச்சும் ஒரு ப்ராடக்ட் மேட்ச் ஆகிற மாதிரி கண்டுபிடிச்சாலே அது 8 வருமா. ஸோ இன்ட்டு 8 ஒர்க் ஆச்சுன்னா நான் இது ஃபுல் கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு டைம். பரவாயில்லையே. ராங் ஆன்சர். தவறு செய்து விட்டாய். ஆனால் எக்ஸ்பெக்டட் ஆன்சர் 40. How come? ஆயிடுச்சா? ஓகே. ஏன் இங்கே 4 வருது? 5 காம்பினேஷன் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? Two, 3, 6, 2, 4, 8, 6, 12. Okay. 2, 6, 12, 4, 3, 12. இது ஒரு காம்பினேஷன். 12, 2, 24, 8, 3, 24. இது ஒரு காம்பினேஷன். 8, 6, 48, 12, 4, 48. கணக்கு விட்டுட்டேன் எவ்வளோ இருந்துச்சுங்கிறது. இன்னொரு டைம் ஃபஸ்ட்டு நம்ம 12 போட்டோமா. 4 ஆமாம் 2, 3, 4, 6 இல்லை 2, 6, 4, 3. இது ஒரு காம்பினேஷன். ஏன்னா இது வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு 12 வரும். அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் வந்துட்டு என்னன்னா 24 பார்த்துருந்தோம். 4, 6, 2, 12, 24. அப்புறம் என்ன 32 ஒன்று இருந்ததா? இல்லை 48 இருந்துச்சு. 8, 6, 12, 4, 48 இது ஒன்று. ஸோ 4 கண்டுபிடிக்கிறதுலேயே 4 தள்ளுது. எப்பறம் 5 இருக்குன்னு சொல்கிறீங்க இதில்? 12, 24, 48 அதில் ஏதாச்சும் வேறு என்ன இருக்குது பாசிபிலிட்டிஸ்? என்ன வேறு என்ன எனக்கு 3 தாண்டா வந்து அப்புறம் 4 இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கு கோடில். சரி, கோடோட அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 எடுத்துக்குவோம். 2 வந்துட்டு எல்லாத்துக்கூடயும் மல்டிபிள் பண்ணலாம். என்னென்ன வரும்? 2, 3, 6, 2, 4, 8, 2, 6, 12, 2, 8, 16, 24. அடுத்து இப்போது 3க்கு வருமா? 3 வந்துட்டு 4லேருந்து மல்டிபிள் பண்ணுவோம். 3, 4, 12, 3, 6, 18, 36. அடுத்து 4, 6, 24, 4, 8, 32, 4, 12, 48.
ம். அடுத்து 6 8 6 48 12 72 ஓகே. வேற என்ன இருக்கு? வேற என்ன? அவ்வளோதான். 12 வந்துட்டு 12 மட்டும்தான் இருக்கும், ஏன்னா அதான் கடைசி இது. இது கூட மல்டிபிள் ஆகாது. ஸோ இதில் என்னென்னலாம் காமன்னா 12 காமனா. ஸோ அதான் 12 வந்து எடுத்துட்டோம். அடுத்து என்ன காமன்? 18 வேறு எங்கேயாவது வந்திருக்கா? இல்லை. 36 எங்கேயாவது வந்திருக்கா? இல்லை. வேறு என்ன காமன்? 24 இங்கே மட்டும்தான் வந்திருக்கு, வேறு எங்கேயும் வரலையா? ஐயோ, என்ன சொல்கிறான் இது? ChatGPT பையன் தான் இதுக்கு மேலே. Using the given code, your current logic is counting value inputs here, so it's wrong. You only increment count plus plus and this does not track how many pairs contribute to the same product. It's an increment found by the number of pairs contributing to the same product. Incorrect hash map update. சரி, இது அப்டேட் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்? ஓ, இது முன்னாடி எத்தனை பேர்களுக்கு ஒவ்வொரு பேர்லையும் எத்தனை கவுண்ட் அப்படின்னு பார்க்குறோமா? எனக்கு இது தெரியல, எனக்கு இது புரியல. புரிஞ்சா திரும்பி ஒன்று டைம் பார்க்கலாம். ஓட் ப்ராடக்ட் கமா ஹெச்எம் டாட் கெட் டிஃபால்ட்டா get or default product comma 0 default product comma 0. சூப்பர். ஹெச்எம் ஏன் இப்படி பண்றோம்? ஆர்ஓ கேபிட்டலா? எஸ், ஆர்லோ கேபிட்டல். ஸோ நாம் ஏன் கவுண்ட், இந்த கவுண்ட் தப்பு. கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு hm dot get product, அதை ப்ளஸ் பண்ணணும். லெட்ஸ் சி பவர் தான்டா. புரிஞ்சதுன்னா ஏன் தப்பு? 2 3 4 6 தப்பு வருது. Count equal to 0. What is wrong? கவுண்ட் 0 தான், கரெக்டாக தான் வச்சுருக்கேன். என்ன இப்போ தப்புன்னு சொல்கிறீங்க? நான் சொல்கிற தப்புன்ட்டு த நம்பர் ஆஃப் வேஸ். ஓகே ஃபைன். ரிட்டர்ன் கவுண்ட். இதுலேயும் இப்போ எப்படி தப்பு சொல்ல முடியும்? எல்லாமே ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட. திரும்பி அவன்கிட்டயே கேட்போம். கிரிட்டிக்கல் பக்கா? திஸ் டஸ் நாட் இன்க்ரிமெண்ட் த கவுண்ட் ஆஃப் த ப்ராடக்ட். சரி, ஓ +1 போட மாட்டானா? ஷேம். இப்போ என்ன தப்பு?
The cells block should not exist. இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்புறம் போட்டு திரும்பியும் அடுத்த டைம் ஏன் இப்படி பண்ணோம் என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்க்கலாம்.